லவ் மேரேஜ். சில நாட்களாக மகள் அனுவை பற்றி கேள்விப்படும் விஷயங்கள் அம்பிகாவை கலங்கச் செய்தது. காலேஜ் முதல் வருடம் படிக்கிற அனு ஒரு பையனுடன் மிகவும் நெருங்கி பழகுவதாக கேள்விப்பட்டதிலிருந்தே பெற்ற மனம் துடித்து கொண்டிருந்தது. அவள் இப்போது யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாள் என்பது அம்பிகாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஏனென்றால் அவளும் ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தாள். காலேஜில் மகேசனை லவ் பண்ண ஆரம்பித்ததிலிருந்து அம்பிகா உலகத்தை மறந்தவளாகத்தான் இருந்தாள். விஷயம் தெரிந்ததும் அம்மா அவளை கண்மண் தெரியாமல் அடித்தார். சில நாட்கள் கழித்து அவளிடம் நல்ல விதமாக சொல்லி பார்த்தார். சொந்தத்திலே ஒரு வசதியான பையன் இருக்கான். போயும் ஒன்றும் இல்லாதவனையா நீ லவ் பண்ற, அவனை மறந்துடுமா என்று அவளிடம் கெஞ்சி பார்த்தார். அப்போதும் அவள் மசியவில்லை. அவளுக்கு மகேசன் தான் உலகமாக இருந்தான். அவன் லவ் தான் அவளுக்கு உலகத்திலேயே முக்கியமான விஷயமாக இருந்தது. அது இல்லாவிட்டால் அவளால் வாழவே முடியாது என்ற நிலைக்கு அவள் வந்திருந்தாள். அதனால் அம்மா சொன்ன எதுவும் அவள் காதில் ஏறவே இல்லை. ஒரு கட்டத்தில் அம்மா பொறுக்க மாட்டாமல் அவள் காலில் சூடு வைத்த போது கூட அவளுக்கு அது பெரிதாக தெரியவில்லை. சில நாட்களுக்கு காலேஜுக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே இருக்க வைத்தார்கள். அப்பொழுதும் அவள் மனம் மாறவில்லை. ஒவ்வொன்றாக செய்து பார்த்தும் இவள் வழிக்கு வர மாட்டேன் என்கிறாளே என்று அம்மாவுக்கு அவள் மீது மிகவும் வெறுப்பாக வந்தது. கடைசியில் அவர் பார்த்து வைத்திருந்த வரனையே முடிக்க அவர் தேதி குறித்த போதுதான் இதற்கு மேலும் இங்கே இருக்க முடியாது என்று தோன்ற வீட்டை விட்டு வெளியேறி மகேசனை ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸில் அம்பிகா மனம் புரிந்து கொண்ட பின் வீடே 2 துண்டானது. அம்மா வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டாட அப்பாவுக்கு 1 மாதத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்துவிட்டது. எல்லாம் அவளால் தான் என்று அம்மாவும் அவளை தூற்றினார். சொந்த பந்தங்களும் அவளை தூற்றின. அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அம்பிகாவால். அவள் இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. பல லவர்ஸ் நினைப்பது போலவே ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று எண்ணி இருந்தாள். ஆனால் குழந்தை பிறந்த பின்பும் நிலைமை மாறவில்லை. அப்பா படுத்த படுக்கையாக, அம்மாவும் நடைப்பிணமானார். மற்ற எல்லா நேரங்களையும் விட அவள் பிரெக்னென்ட்டாக இருந்தபோதுதான் அம்மாவின் நினைவு வாட்டி வதைத்தது. இந்நேரம் அம்மாவுடன் இருந்தால் அவர் எப்படியெல்லாம் தன்னை பார்த்து பார்த்து கவனித்திருப்பார். இந்த மகேசன் அவள் பிரெக்னென்ட் என்று தெரிந்ததும் அப்படியா என்று சாதாரணமாக கேட்டுவிட்டு அதன் பின்னர் எந்த ரியாக்ஷனும் காட்டாதது உண்மையில் அவளுக்கு பேரிடியாகத்தான் இருந்தது. முதன் முறையாக தான் செய்தது தவறோ, இவனை திருமணம் செய்திருக்க கூடாதோ என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் என்ன புண்ணியம், இனிமேல் இதை பற்றி நினைப்பதில் என்ன லாபம்? அதன் பின் மனம் தாங்காமல் எத்தனையோ முறை அம்மாவை தொடர்பு கொள்ள முயன்றும் அம்மா பிடிவாதமாக மறுத்துவிட்டார். ஆனால் மகேசன் வீட்டிலோ குழந்தை பிறந்ததுமே மகனுடன் சமாதானமாகிவிட்டார்கள். அவளுடன் ஆகவில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மகேசனிடமே அவள் சில மாறுதல்களை கண்டாள். லவராக இருந்தபோது அவள் மீது அவ்வளவு ஆசையுடன் இருந்தவன் கணவனான பின் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. வேலையே கதியாக கிடந்தான். பணம் இருந்தாதானே நம்மளை மதிப்பாங்க, அதனால தான் நான் வேலை வேலைன்னு அலையிறேன் என்று அதற்கு ஒரு காரணமும் சொன்னான். ஆனால் அம்பிகாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஒருவனால் இந்த அளவுக்கு மாற முடிகிறது? ஒருவேளை ஆண்கள் இப்படித்தான் மாறுவார்கள் என்று தெரிந்துதான் அம்மா அவளை கல்யாணம் பண்ணாதே என்று தலைகீழாக நின்றாரோ? திடீரென்று ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்வி பெரும் சூறாவளியாகி அவளை நிலைகுலைய வைத்தது. பெரும்பாலும் மகேசன் வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறான். ஆபீஸே கதியாக கிடைக்கிறான். அவள் முகத்தை பார்த்து பேசியே ரொம்ப காலமானது போல் இருந்தது. அவனது பெற்றோர்களை மட்டும் அடிக்கடி பார்க்க போகிறான். அவர்களுடன் நிறைய நேரம் இருக்கிறான். அதற்கு மட்டும் அவனுக்கு எப்படி டைம் கிடைக்கிறது? இங்கே பெற்றவர்களை உதறிவிட்டு இவனை மட்டுமே எண்ணி உருகி வந்தவளை இப்படி அந்தரத்தில் விடுவது போல் விட்டு செல்கிறானே என்று அம்பிகாவுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஒருவேளை இவளுக்கு பிறந்த வீட்டு சப்போர்ட் இல்லை, அதனால் இவளை எப்படி நடத்தினாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் அவன் அப்படி நடந்து கொள்கிறானோ
அப்படித்தான் இருக்கும். திருமணத்துக்கு முன்னால் மகேசனின் மேல் அவளுக்கு வெறும் காதல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போதோ நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் எல்லாம் வந்தன. என்ன இது? வாழ்க்கை இந்த அளவுக்கு கூட கோரமாக மாற முடியுமா என்ன? இதையெல்லாம் அணுவிடம் சொல்ல வேண்டும். காதல் என்பது வேறு, காதல் கல்யாணம் என்பது வேறு என்பதை அவளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். லவர் கணவனாக மாறிய பின் அவன் எவ்வளவு மாறினாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே அவள் லவ் மேரேஜ் பண்ண வேண்டும். இல்லாவிட்டால் அவள் வாழ்க்கை அவ்வளவுதான். இதை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கைக்கு தேவையான பணம், பொருள் வந்தபோதும் தங்களுக்கென்று சொந்தமாக ஒரு வீட்டை கட்டிய பின்பும் கூட அம்பிகாவின் மனம் ஆறவில்லை. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அவளிடம் வந்துவிட்டன. ஆனால் அவள் எதிர்பார்த்தது அதுவல்லவே. 24 மணி நேரமும் அவளையே எண்ணி எண்ணி மாய்ந்து போன அன்பைத்தானே அவள் எதிர்பார்த்தாள். அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தானே பெற்றவர்களை கூட உதறிவிட்டு வந்தாள். ஆனால் நடப்பதோ வினையாக இருக்கிறது. தன்னை நேசித்தவன், தான் நேசித்தவன் வெகு தூரம் சென்று விட்டான் என்று அவளுக்கு தோன்றியது. அதை அவளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. பெரும்பாலான பெண்கள் ஆண்கள் லவ் பண்ணும்போது எப்படி இருக்கிறார்களோ அதே போலத்தான் திருமணத்துக்கு பின்பும் இருப்பார்கள் என்ற ஒரே நம்பிக்கையால் தான் வீட்டை விட்டு கூட வெளியே வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை தவிடுபொடியாவதுதான் பலரது வாழ்க்கையிலும் நடக்கிறது. இதுதான் யதார்த்தம். இதை நீயும் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் என்று அனுவை எச்சரிக்க வேண்டும். அதையும் மீறி அவள் விரும்பியவனைத்தான் திருமணம் செய்வேன் என்று சொன்னால் தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அதை நடத்த வேண்டும். எந்த காலத்திலும் மகளை விட்டு கொடுக்க கூடாது. மகளை தனியே விடக்கூடாது. தன்னைப் போல அவள் தினம் தினம் நெருப்பில் வெந்து சாகக்கூடாது. முடிவு செய்த பின் மாலை எப்போது வரும், மகள் எப்போது வருவாள், அவளுடன் பேச வேண்டும் என்று மிகுந்த பரபரப்பான உள்ளத்துடன் காத்திருந்தாள் அம்பிகா.